கேட்டு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் காசாவை பற்றி அதில் நடக்கக்கூடிய போராட்டங்களை பற்றி பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு கருத்துக்களை இதில் பகிர்ந்திருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வலுவான ஒரு போர் என்றால் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். நாதியற்றவர்களை ஆதரித்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் குடியேறின யூதர்கள் இன்னைக்கு அவங்க வசப்படுத்திக்கிட்டு அவங்களையே வெளியேற்றத்துக்காக வேண்டி மிகவும் கொடுமையான முறையில், அதாவது ஒரு போருக்குன்னா ஒரு வரைமுறைகள் உண்டு, அந்த வரைமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படவில்லை. இரு நாடுகளுக்கு இடையில ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த போர் விதிமுறைகளை மீறி நடக்கக்கூடிய அந்த செயல்களை ஐநா சபை தட்டி கேட்கணும், அதை சுட்டி காட்டணும், அந்த தவறுகள் மீண்டும் நடைபெறாத அதை தடுக்க வேணும். இதுதான் ஒரு ஐநா சபையுடைய வேலை. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த போராட்டமானது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் ஐநாவும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து, இஸ்ரேலில் முழு ஆதரவு கொடுத்து பாலஸ்தீன மக்களை கொத்து கொத்தாக ஈவு இரக்கமின்றி கொன்று குவிக்கிறார்கள். இதை அனைத்து உலக நாடுகளும், அரேபிய நாடுகளுமே, இஸ்லாம் நாடுகளும் அது கண்டும் காணாமல் போய்கொண்டிருக்குது. இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம், கண்டனத்துக்குரிய விஷயம் கூட. இதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதரவாக ஈராக்கில் போர் மழை பொழிஞ்ச உடனே கையில காலில் விழுந்து 10 நாளில் அந்த இஸ்ரேலை அட்ரஸ் எல்லாம் ஆக்கிறதுக்குண்டான முழு ஏற்பாடுகளும் தொடர்ச்சியாக போர் எடுத்த உடனே அவங்க கையில் காலில் விழுந்து அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதம் அளிக்கிறேன், இனிமேல் போர் நடைபெறாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வாபஸ் வாங்க வச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் பச்சிளம் குழந்தைகளையும், கர்ப்பிணி தாய்மார்களையும், பெண்களையும், நோய்வாய்ப்பட்டவங்களையும், அவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய மருத்துவ உபகரணங்களையும், உணவு வாகனங்களையும் முற்றிலுமாக அகற்றுறாங்க. பசியும் பட்டியமாக கடந்து ஏற்கனவே செத்து மடியக்கூடிய பிள்ளைகளை கூட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்களையும் சித்திரவதை என்ற பெயர்லையும் தனியாக அவங்களையும் ஈவு இறக்கமின்றி கொன்று குவிக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது உலக நாடு முழுக்குமே படையெடுத்ததுக்கு பிறகுதான் அவங்களுடைய வீரியம் கொஞ்சம் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இறைவன் பாதுகாக்க வேண்டும். இதே நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் இது விஸ்வரூபமாக எடுக்குமானா நாளை ஒரு தினத்தில் உலக வரைபடத்தில் வல்லாதிக்கம் பெற்ற அமெரிக்கான்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிற நாடே இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உணர்ந்து இங்கே மனித நேயத்தை வழக்கத்துக்கும் ஈவு இறக்கப்பட்ட செயல் எங்கு நடைபெற்றாலும், அது யார் மூலமாக நடைபெற்றாலும் அதை தடுத்து நிறுத்தத்திற்கு ஐநா முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம வக்ஃபு திருத்த சட்டம். வக்ஃபு திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்தது? வக்ஃபு திருத்த சட்டம் உருவானது 1923. அது முசல்மான் வக்ஃபு திருத்த சட்டம் வந்திருக்குது. அதான் முசல்மான் இஸ்லாமிய சட்டம் தான். அந்த சட்டத்தை 1995 திருத்தம் செஞ்சாங்க. அப்போ இந்த மாதிரி யாருமே எதிர்த்து அதற்கு குரல் கொடுக்கல. ஏன்னா அதுல பெரிய லெவல்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, திருத்தமும் வரவில்லை. ஆனா இன்னைக்கு வக்ஃபு திருத்த சட்டம் 2025 அப்படிங்கிற ஒன்றை ஏப்ரல் மாதம் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா அதை மக்களவையில் நாடாவில் இயக்கப்பட்டது கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம், அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நடைமுறைப்படுத்தினது இந்த ஆண்டு 2025. இதுக்கே இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால் எந்த பாதிப்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் நிகழ்கிறது. ஆனா அதை உணர்ந்த மக்கள் இன்னைக்கு தன்னெழுச்சியாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும். இது இஸ்லாமிய சொத்து, இஸ்லாமிய பள்ளிகளுக்கும் இறைவனுடைய நற்பணியை பெறணுன்றதுக்காக வேண்டி அவங்க தானமாக கொடுத்த சொத்தை ஆக்கிரமிக்கும் வகையில் இன்னைக்கு மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை உள்ளாந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். அதாவது வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அது வக்ஃபு போர்டு ஒன்று இருக்கு. தமிழ்நாடு மாநில வக்ஃபு வாரியம் தனியாக ஒன்று இருக்குது. அந்த வக்ஃபு வாரியம் இதுவரைக்கும் அந்த நிர்வாகிகள், அதாவது மோதின்கள், முக்தார்கள், இவங்க தான் அதை நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. இதுல புதுசா 3 பேரை இஸ்லாம் அல்லாதார உள்ள இணைக்கணும்னு சொல்லியிருக்காப்ல. ரெண்டாவது, ஒரு வக்ஃபு சொத்து அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட சொத்தை நீங்க இப்ப புதுப்பிச்சு காட்டணும். ஸோ அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி சொத்து, 500 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துலாம் இருக்கும். அதை நீங்க புதுப்பிச்சு காட்டணும். அதை அது அரசுக்கு சொந்தமான நிலமா அல்லது பள்ளிக்கு சொந்தமான நிலமான்றத அந்த மாவட்டத்தினுடைய
கலெக்டர் தான் முடிவு செய்வார் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காப்ல. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபு சொத்தை எழுதுறதா இருந்தால் அவன் ஒரு இஸ்லாமியனா இருக்கணும். அந்த இஸ்லாமியனா அவன் இருக்கும் பட்சத்தில் 5 ஆண்டுகள் அவன் இஸ்லாமியனா இருந்தால் மட்டும்தான் இந்த வக்ஃபு சட்டத்தை அவங்க வந்து சொத்தை வந்து பள்ளிக்கு தானமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற புதுசான சட்டங்களை இதில் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா எடுத்துக்கிறீங்க, நம்ம கீழக்கரை இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவங்களுடைய தர்கா எடுத்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வக்ஃபு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்குது. அதாவது 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் அப்படிலாம் கிடக்குது. அதெல்லாம் காரணம் யார்? கொடுத்தது யார் தெரியுமா? ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவங்க. நாகூரில் நம்ம சேர மன்னர் வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது அவங்களுடைய பல என்ன வேணாலும் கொடுத்து செலவு பண்ணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய டைமத்தில் அவங்களுக்கு குணம் அளிக்கலை. அந்த சமயத்தில் இந்த மாதிரி நாகூரில் ஒரு ஆள் இருக்காப்பா ஆன்மீகவாதி, அவங்கள சந்திச்சிங்கன்னா அவங்களுக்கு குணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்களுக்கும் எல்லா நோயும் குணமாகுது. அவர் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அவர் அந்த பள்ளிக்கு சுற்றி உள்ள 200 ஏக்கருக்கு மேலே உள்ள இடங்களை தானமாக கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கைப்பற்ற துடிக்கிறதுக்காகத்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 அவரை கொண்டு வந்திருக்காங்க. இதை விளங்கிக்கிட்டு தான் இப்போ வந்து எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமே இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்களை இஸ்லாமிய மக்களும் ஏனைய மனிதநேயம் உள்ள மக்களும் ஒன்றிணைந்து தன்னெழுச்சியா இந்த போராட்டங்களை நடத்துன அடிப்படையில் நமக்கு இந்த போன மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி வந்த தீர்ப்பின்படி தற்காலிகமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. சட்டத்தை வாபஸ் வாங்குறதா சொல்லல, அதே சமயத்தில் சட்டத்தில் கொடுத்த சட்டங்கள்ல 3 இதை வந்து திருத்தத்துக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது இந்த இது வந்து அரசு நிலம் தானா அல்லது பள்ளி நிலமா அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்கான உரிமையை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்ததை வாபஸ் பெறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அடுத்த இது பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்துக்கு வந்து 3 பேர் நிர்ணயிக்கணும். அதே சமயத்தில் ஸ்டேட் லெவலில் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 4 பேர், இதுக்கு மேலே யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்றதையும் தடை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில தடைகள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் தற்காலிகமாக தான். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா தேர்தல் வருது, 2வது ஏற்கனவே அவங்களுடைய பவர் வந்து ரொம்ப சரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதையும் கெடுபடியாக பிடிச்சோம்னா நமக்கு இன்னும் அவப்பேர் வரும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டங்களை கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழகத்திலிருந்து இந்தியா முழுக்க 100க்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்கள் தொடர்ச்சியாக நமக்கு வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் நம்ம இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்காங்க. இடஒதுக்கீடு வந்து கலைஞர் ஆட்சியிலேயே நமக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே வழியில் அவருடைய வாரிசாக வந்த தமிழகத்தினுடைய முதல்வர் திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி மிகவும் பொற்காலமான ஆட்சியாகவும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நேரில் சந்தித்து அவங்களோட பாதிப்புக்கும் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையில் உடனடியாக களமிறங்கி அவங்களுக்கு வேண்டிய உரிய நிவாரணங்களையும் உரிய நேரத்தில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய நம்ம முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக நமக்கும் இட ஒதுக்கீடு 7% ஒதுக்க வேண்டும் கேட்டிருக்கோம். அதையும் கண்டிப்பான முறையில் செஞ்சு தருவார்ன்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் கோரிக்கையின் வாயிலாக நானும் இதை வச்சுக்கிறேன். இந்த நேரத்துக்கு எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நன்றி சகோதரர் ராசிக் முசம்மில் அவர்களே. அடுத்ததாக ஜனாப் டாக்டர் காயல் மௌலானா அவர்கள் கௌரவ ஆசிரியர் நமது தேசம் மாத இதழ் சார்பாக தங்களுடைய கண்டன உரையை நிகழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.